ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டுமில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடருக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு வெற்றி நினச்சாரு. ஆக்சுவலி நான் தான் உன்னுடைய அப்பான்னு சுடர் குணமாகி வந்ததுக்கப்புறமா வெற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு சுடருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தான் பொண்ணு யாராச்சும் ஃப்ரெண்டாவோ இல்லை தெரிஞ்சவங்களாவோ இருந்திருந்தா கூட ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஜிமிக்கி கடையில் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ விற்கிற விலைக்கு தன்னுடைய பொண்ணு தான் பெத்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வெற்றி எப்படியும் தங்கத்தில் தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 1/2 பவுன் 3/4 பவுன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் குறைஞ்சது 50,000-60,000 மேலே ஆகும் 1/2 பவுனுக்கே அதனால தான் வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கர்ணா கிட்டேருந்து வாங்கி கொடுக்காம தன்னுடைய பொண்ணுக்காக. இப்போது அதுக்காக அங்கேயும் வேலை தேடி கடைசியாக மூட்டை தூக்குற ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அந்த வேலையை நானே செய்கிறேன், நானே எடுத்துகிட்டு போய் டெலிவரியும் பண்ணிட்டு வரேன், அங்கேயும் போய் நானே இறக்குறேன், இங்கேயும் நானே இறக்குறேன், ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியே எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. தனியாலாம் முடியாதுன்னு சொன்னாலும் நானே ஏற்றுக்கிறேன் சார், ப்ளீஸ் கொடுங்க, என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரிப்பா, வண்டிக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது, நீ இவ்வளோ தூரம் செய்யணும்னு நினைக்கிறதுக்காக உன் பொண்ணுக்காக நீ சொல்கிறதுனால நான் உனக்காக இந்த வேலையை கொடுக்குறேன்னு அவரும் அந்த வேலையை கொடுத்துடுறாரு. இப்போது வெற்றி அதே மாதிரி தான் 100 மூட்டையை கஷ்டப்பட்டு தூக்குறாரு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு நாளுக்கு அந்த 100 மூட்டையை ஏற்றிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இறக்கிட்டு நைட்டுக்குள்ளேயே ரிட்டன் மறுநாள் காலையிலுக்குள்ளேயே இங்கே திரும்பவும் லோடு ஏற்றணும். அந்த அளவுக்கு வெற்றி அவ்வளோ கஷ்டப்படுறாரு. இப்போது அந்த 100 மூட்டையை கஷ்டப்பட்டு எழுதிட்டு அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் புலிக்குட்டியோடு சேர்ந்து அதை இன்னொரு இடத்துல இறக்கிட்டு வர்றதுக்காக அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலே டீ குடிச்சிட்டு நிறுத்திட்டு டைம் பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் போயிட்டு வெற்றி சாப்பிடவே இல்லைடா, நீ முதல்ல சாப்பிடுடா, தெம்பு வேணும்டா, சாப்பிட்டா தானேடா மூட்டை தூக்க முடியும், தெம்பு வேணும்டா அப்படின்றாங்க. சரிடான்னு ஒரு இடத்துல நைட்டு நிறுத்தி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. நைட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இறக்கி முடிச்சுட்டு திரும்பவும் கையோடு வராங்க. வர வழியில் புலிக்குட்டியால் கூட இருக்க முடியல, தூங்கிடுறாங்க. அவரே அவ்வளோ டயர்ட் ஆகிடுது. வெற்றி வண்டி அப்படி இப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வராரு. திரும்பவும் இந்த இடத்துல ஏற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு திரும்பவும் கிளம்புறாரு. திரும்பவும் போய் சம்பாதிக்கிறாரு. ஒரு வழியாக அவர் நினச்ச மாதிரியே ராப்பகலாம் கண் விழிச்சு சுடருக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த 4 நாள் வேலையை முடிச்சிடுறாங்க. போதும்ப்பா, ஆளுங்க வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, நீ கஷ்டப்படுத்த என்னாலுமே பார்க்க முடியல, நீ கேட்டதை விட உனக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு 5,000 சேர்த்தியே கொடுத்துருக்குறேன்ப்பா, நீ கஷ்டப்பட்டதை என்னால் பார்க்க முடியல, ஒரு ஆளாக இவ்வளோ நாளாக 4 நாளாக பொறுப்பாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்க, இது மாதிரி செய்ய யாராலையும் முடியாது, ஒரு மனுஷன் சோர்ந்து போயிடுவான்ப்பா, ஒரு நாள் மூட்டை இறக்கி ஏற்றிட்டு வந்தாலே, நீ இவ்வளோ செய்கிறியப்பா, ஏற்றி இறக்குற சாதாரணமான வண்டி கூட ஓட்டாமல் ஏற்றி இருக்கிற அவங்களுக்கே டயர்ட் ஆகிடுது, நீ ஒரே ஆள் 100 மூட்டையை ஏற்றி இறக்கி திரும்பவும் ஏற்றி இறக்கி 4 நாள் கஷ்டப்பட்டுருக்குறப்பா, உனக்காக நீ நினச்சதை விட நான் சேர்த்தியே தந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த வேலையை நீ கரெக்ட் டைமுக்கு முடிச்சு கொடுத்துருக்குற, அதனால் எனக்குமே ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு, லாபமாகவும் இருந்துச்சு, எனக்கு லாபம் வந்ததில் நான் உனக்கு கொடுத்து சந்தோஷப்படுறேன்ப்பான்னு அதை விட பணம் கொஞ்சம் அதிகமாகவே வெற்றி நினச்ச பணத்தை அவர் அந்த வாரத்துக்குள்ளே அந்த பணத்தை விட அதிகமாகவே வெற்றி சம்பாதிச்சிட்டாரு. அவர் அப்படி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு, ஒரு பணம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஒரு மனுஷன் அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ நாளாக சுயநலமாகவே, அதாவது கர்ணாவே எல்லாத்தையும் செஞ்சதுனால ஒரு பணம் எதிர்பார்க்காம வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்த வெற்றி அவனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தான், தங்குறதுக்கு இடம், போட்ட சாப்பாடு, இதை மட்டுமே வெற்றி நினச்சிக்கிறாரு தவிர அவருக்கு வெற்றியால் எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அப்படின்றத வெற்றியும் யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. நம்ம கூடவே இருந்து வெற்றி உடந்து கஷ்டப்படுறானேன்னு கர்ணாவும் இது வரைக்கும் 1 ரூபா கூட அவருக்குன்னு கொடுத்ததும் கிடையாது. அவனுக்குன்னு யார் இருக்கா, நம்ம நினச்ச மாதிரி சோறு போட்டு வாழ்த்தா நம்மளுக்கு வேலை செய்ய ஆல்ரெடின்னு கர்ணாவும் நினச்சிக்கிட்டு தான் வெற்றியை நாய்க்குட்டி மாதிரியே பின்னாடியே வச்சுட்டு இருந்தார் இவ்வளோ நாள் வரைக்குமே. இது வரைக்குமே வெற்றிக்கு பண தேவை வந்தது கிடையாது. இப்போ முதல் முறையாக அவருக்கு கர்ணா கட்டியும் பணம் கேட்காம இந்த தடவையும் அவரே சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சுடருக்காக அதை வாங்கணும்னு பணத்தை வாங்கிட்டு வெளியில் போகிறாரு. அப்போ தான் வீட்டுக்கு போன உடனே கர்ணா கேட்குறாரு, எங்கடா போயிருந்த வெற்றி, 4 நாளாக உன்னை ஆளையே காணோம், ஃபோன் பண்ணால் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு வந்துடுறேன்னு மட்டும் சொல்கிறியே தவிர என்ன ஆச்சு உனக்கு, ஆள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க, என்னடா உடம்பு இன்னுமே உனக்கு சரியாகலையா, உடம்பு சரியாக ஆனதுலேருந்து நீ ரொம்ப டல்லாகவே இருக்க,
ஹாஸ்பிட்டல்லேருந்து போய் உடம்பு பாடி ஃபுல்லாக வேணா செக் பண்ணிக்கலாமா, ஏதாச்சும் பண்ணுதா உனக்கு, தொந்தரவு இருக்கா அப்படின்னு எல்லாம் கருணா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கருணா அப்படின்றாங்க. ஆமாம் இது என்ன அப்படின்றாங்க. அது அப்படின்றாங்க. ஏன்னா மேல் ஜோப்லேயே பணம் வச்சுருக்காங்க வெற்றி. இதை பார்த்துடுறாங்க. என்னடா இது அப்படின்றாங்க. பணம் தான் கருணா அப்படின்றாங்க. அதெல்லாம் சரிதான், இவ்வளோ பதம் உனக்கு ஏது, எதுக்காக இதை வச்சிருக்க அப்படின்றாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை அப்படின்றவும், சொல்லுடா என்கிட்ட, ஏதாச்சும் சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறியா அப்படின்னு. சேச்சே அப்படியெல்லாம் எது இல்லை, மகேஷ் கூட படிக்கிற சுடர் பாப்பா இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம் என்ன இப்போது அந்த பாப்பாவுக்கு கூட ஏதோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரி மகேஷ் சொல்லிட்டு இருந்தான், கேள்விப்பட்டான் அப்படின்றாங்க. ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்கலான்னு ரெடி பண்ணியா? ஆமாம் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் கொடுத்துருப்பேன் இல்லைடா, என்கிட்ட கேட்காம இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாம் இதெல்லாம் என்னடா உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிற இந்த திரும்ப அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை கருணா, ஒன்றும் இல்லை அப்படின்னவும் கையெல்லாம் வேறு வீங்கி போயிருக்கு, காட்டுடா அப்படின்னு பட்டன்லாம் கழட்டி கருணா செக் பண்ணிடுறாங்க. ஸோ உடம்புல ரொம்ப ரத்த காயம் மாதிரியே இருக்குது, ரொம்ப வீக்காக, கை காலெலாம் வீக்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே என்னடா வெற்றி இது அப்படின்னும் போது, உன் மேலே உன்கிட்ட வரும்போது இது என்னடா எல்லாம் பொச்சு பொச்சா, எங்கேயாச்சும் மூட்டை தூக்குனியா, மூட்டை தூக்கி வேலை செஞ்சியா வெற்றி அப்படின்னு கருணா கேட்குறாரு. கருணா பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி கேட்கவும் அமைதியாகவே நின்றுட்டுருக்கவும், டெப்ளிகிட்டி சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்றாங்க. இல்லைண்ணா அது ஏன்டா மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா அவசியம் வந்துச்சு, அப்படியே சரி வேணும் அந்த பொண்ணு மேலே பார்க்க பரிதாபமாக இருக்குன்னு என்கிட்ட கேட்டிருந்தா போதுமேடா, நான் கொடுத்துருப்பேனேடா, ஏன்டா வெற்றி என் கூட கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா, இல்லை நான் தரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா, அவ்வளோ சுயநலமாடா நான், இவ்வளோ நாள் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் சாங்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குன்னு அதுவே போதும்னு எவ்வளோ தலைமையில என்னை தூக்கி வச்சுட்டு நீ கொண்டாடனா, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா, ஏன் அதுவே உனக்கு போதும், வேறு எதுவும் வேணான்னு நினச்சிட்டியா, உனக்குன்னு குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லை, நானும் கொடுக்க மாட்டேன், நீயும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைடா வெற்றி, நீ கேட்ப அப்படின்னா பணம் உனக்கு எவ்வளோ நாளையும் நான் கொடுக்க தயாராக இருப்பேன்டா, ஏன் நீ இவ்வளோ நாள் செஞ்ச வேலைக்காக உனக்கு சம்பளம்னு ஒன்று கொடுத்துருக்கேனா, அதை கணக்கு போட்டு கொடுத்தாலே உனக்கு நானே லட்சக்கணக்கில் கடன் பட்டிருக்கேன்டா, உனக்கு நான் பணம் கொடுக்கணும், என்னடா வெற்றி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு இதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு சிம்தபிக் கிரியேட் பண்ணி ஸோ வெற்றி மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி நல்லா ஐஸ் வச்சு பேசுகிறாரு கருணா இருந்துக்கிட்டு. ஸோ அப்படியெல்லாம் இல்லை கருணா, எதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அந்த பாப்பாவுக்கு நானே இதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் சரி ஹாஸ்பிட்டல் பில்லையாச்சும் கட்டலாமேன்னு சொல்லிட்டு இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு வாங்கி கொடுக்குறத பற்றி பேசாமல் பில் கட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாரு. எவ்வளோடா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை கண்ணா ஒரு 50,000 தான் அப்படின்றாங்க. 50,000 ஒரு சாதாரணமான துட்டு, இதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியாடா, எப்படிடா வேலை செஞ்ச, டெப்ளிகிட்டி சொல்ல போறியா இல்லையா அப்படின்றாங்க. அது ஒரு 4 நாள் அப்படின்றாங்க. 4 நாள் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டீங்களா அப்படின்றாங்க. ஆமாண்ணே, ஏன்டா 4 நாள் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டால் உடம்புக்கு என்னத்தான் ஆகுறது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, 4 நாள் மூட்டை தூக்கி அவனே ஏற்றிட்டு போய் இறக்கிட்டு வந்தானே அப்படின்றாங்க. ஏன்டா உன் மனசில் என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க, அந்த பொண்ணுக்காக ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கருணா அப்படி கேட்கவும் வெற்றிக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா அவள் பொண்ணுன்னு சொல்ல துடிக்கிறாரு, என் பொண்ணுக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி ஒரு அப்பாவோட கடமையா அப்படின்னு சொல்ல துடிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கருணா, விட எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல, நான் இந்த மாதிரிலாம் ஆர்பரில் செஞ்சதே இல்லையா என்ன, ஏதோ இன்றைக்கி தொடர்ந்து 4 நாள் செஞ்சுட்டேன், அவ்வளோதான் விடு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை கருணா அப்படின்னுட்டாங்க. என்னடா நீ வெற்றி இப்படி இருக்க, சரி போய் கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடு, இப்படியே உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காத, பணம் வேணும்னா என்கிட்ட கேட்காம இப்படி பண்ணியிருக்கேடா, இல்லைடா இனி மாதம் உனக்குன்னு தேவை நிறைய இருக்கும், நான் தான் அதை யோசிக்காமல் போயிட்டேன், உன் அக்கௌண்ட்டில் இனி நான் பணம் போட்டு வைக்கிறேன், நீ கார்டு வச்சுக்கிட்டு உனக்கு வேணுன்றப்ப எடுத்து செலவு பண்ணு, உன்னை யாரும் கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை சரியா, உனக்குன்னு தேவைன்றதை நான் மறந்துட்டேன் அப்படின்றாங்க. அதான் கருணா நீ எனக்காக நிறைய செஞ்சுருக்கல அப்படின்னு. செஞ்சுன்னா வெற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்ருக்க முடியாது இல்லை, உனக்கு தேவைன்றப்போ நிற்க முடியாதுல்ல, நான் தான் முட்டாள்தனமாக யோசிச்சிட்டேன், சரி நீ கவலைப்படாத, நான் இதுக்கப்புறம் உனக்கு பணம் அப்பப்போ அக்கௌண்ட்டில் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றி வேணான்னு சொல்லவும், இல்லை நான் போட்டு விடுறேன்டா, நீ போய் ரெஸ்ட் எடு முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் புலிக்குட்டி இருந்துக்கிட்டு, ஏண்டா நீ செஞ்சதுக்கான கூலியை தாண்டா உனக்கு தரேன்னு சொல்கிறாரு. அவர் தர வேண்டியது உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது உனக்கு, நீ என்னடா சாதனமாக வேணான்ற, சொல்கிறதுக்காக இப்போ நீ வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதுவும் நீ கஷ்டப்பட்டு கருணா கிட்ட வேலை செஞ்ச பணம் தாண்டா, இந்த தடவை முதல்ல நீ வாங்கி கொடுக்குறப்போ கஷ்டப்பட்டு சுடருக்காக இது செஞ்ச, அடுத்தடுத்து உனக்கு நிறைய தேவை இருக்குது, சுடருக்காக நீ நிறையவும் செய்யணும், அமைதியாக இரு நீ, அதெல்லாம் அவர் போட்டு விடட்டும், அவர் ஒன்றும் சும்மா உனக்கு ஒன்றும் கொடுக்கல, இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, எத்தனை வருஷம் கணக்கு போட்டுப்பார், இவ்வளோ வருஷம் ஆகுதா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது வெற்றி, நீ அமைதியாக இரு,
உனக்கு அவர் கொடுக்க வேண்டியது உண்மையிலேயே நிறைய இருக்குது. நீ உனக்கு ஒன்றும் சும்மா அவர் போடல, ஓசியில் போடல. உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்காக நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் கூலின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் சோறு போட்டு வளர்த்ததை விட தங்க இடம் கொடுத்ததை விட அதிகமாக தான் ஆகும். அமைதியாயிரு அப்படின்னு புலிக்குட்டி சமாளித்து வெற்றியை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சுடரை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் புலிக்குட்டியும் வெற்றியும் அது தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு விசாரிக்கிறாங்க. சுடரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போவே சுடரை கூட்டிகிட்டு போய் 3 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. ஏன்டா வெற்றி, சுடர் அன்றைக்கே தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா டாக்டர் சொன்னாங்கல்ல, நாம் தாண்டா 4 நாள் வேலையாக இருந்தோம்ல, மறந்துட்டோம் அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, சரி வா போகலாம், வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு. என்னடா நீ நினச்ச நேரத்தில் போய் பார்க்க முடியுமா வீட்டுக்கு போய் அப்படின்றாங்க. இருக்கட்டும்டா புலிக்குட்டி, வா போகலாம் அப்படின்னு சுடரை வீட்டில் வந்து பார்க்குறாங்க. சுடர் சரியாகி ஓரளவுக்கு அவங்களே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்காங்க, ஸ்கூலுக்குலாம் போகல. ஸோ பார்த்துட்டு வெற்றியும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா போகிற வழியிலே திரும்பவும் சரி வாடா புலிக்குட்டி, சுடர் ஜிமிக்கி வாங்குவோம் அப்படின்னு சுடருக்காக வாங்க போகிறாங்க. எல்லாத்துக்குமே புலிக்குட்டி துணையாக இருக்கிறதுக்கான காரணம் சுடர் தன்னுடைய பொண்ணுன்றது, வெற்றி பொண்ணுன்றது அவருக்கு தெரியும். அதனால் மட்டும்தான் தான் பொண்ணுக்காக அவன் செய்கிறான். இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது நியாயமானதான். இவ்வளோ நாள் முரட்டு வெற்றியாக இருந்த இவன் மனசளவில் ஒரு அப்பாவாக மாறி இந்த ஒரு விஷயத்த செய்கிறான்னா உண்மையிலேயே இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இந்த காலத்துலலாம் குழந்தை குட்டின்னு 2 பிள்ளை பெற்று 3 பிள்ளை பெற்று கூட குழந்தைங்கள சரியாக கவனிக்காமல் பொண்டாட்டியை கவனிக்காமல் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டுருக்கிற அப்பாங்கள் மத்தியில் இப்படி ஒரு அப்பா இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். 10 வருஷமாக கூடவே இல்லாமல் வளர்ந்துருக்கா சுடர், அவளுக்காக பண்ணணும்னு வெற்றி நினைக்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு தான் வெற்றி இவ்வளோ செஞ்சும் புலிக்குட்டி துணையாக நிற்கிறாரு. இப்போ கடைக்கு போயிட்டு ஜிமிக்கியெல்லாம் வந்து சுடருக்காக கோல்டு கடையில் போய் புலிக்குட்டியும் அவங்களும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து சுடருக்கு பிடிச்ச மாதிரி கடையில் போய் ட்ரெஸ் கேட்குறாங்க, வயசு கேட்குறாங்க. 10 வருஷம் அப்படின்றாங்க. என்னது 10 வருஷமா அப்படின்னு கேட்குவோம். அது இல்லைங்க, குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, குழந்தை 5வது படிக்கிறா, பாப்பா பட்டு பாவாடை சட்டை கொடுங்க அப்படின்னு புலிக்குட்டி கேட்குறாரு. சரி இந்தாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க. வெற்றி போதுமாடா ஒன்றே இல்லை நிறைய வாங்குவா அப்படின்னு. டேய் ஒன்று வாங்கி கொடுத்தாலே சந்தேகம் வந்துடும், நீ நிறைய வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், போதண்டா அப்படின்றாங்க. நீ மட்டும் அவளுடைய சுடருடைய மாமாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அவர் அப்படின்றாங்க. வாங்கிட்டு வர வழியில் டேய் என்னுடைய பொண்ணுடா அவளுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் யாருடா அப்படின்னு. எல்லாம் சரிதான்டா, இப்போ சுடருக்கு நீ தான் அப்பான்னு தெரியாது, இது கோல்டில் இதோ ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குற, இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, அதுக்கு தான்டா சொன்னேன். ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சால் உன்னை யாருன்னு பார்க்கணுன்னு துடிப்பாங்கல்ல. சுடர் என்ன பதில் சொல்லுவான்? சுடர் சாதாரணமாக கேப்டன்னு சொல்லுவா, உன்னை அவளுக்கு நல்லா தெரியும், நீ போய் அவள் மாமா முன்னாடி நிற்க முடியுமா, அதுக்கு தான்டா சொன்னேன் அப்படின்னுவும். சரி இன்னும் அதையும் வெற்றி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக வந்துடுறாரு. சுடர் போகிற அளவுக்கு சரியாயிட்டாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போகலாமாங்க அப்படின்னு வீட்டில் பேசிக்கிறாங்க. சரளா வீட்டில் எல்லாருமே போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வெற்றியும் புலிக்குட்டியும் அங்கே பார்க்குறாங்க. வெற்றி அவங்க கோயிலுக்கு வரதா பேசிக்கிறாங்க. அவங்கள கோயிலுக்கு வரும்போது சுடர் நம்ம கோயிலில் பார்த்து பேசி நீ தான் அப்பான்ட்டு சொல்லி இதை கொடுத்துட்றா அப்படின்றாங்க. சரிடா புலிக்குட்டி, இதுதான் சரியான வாய்ப்பாக இருக்கும், நீ சொன்னது தான் சரி அப்படின்னு அவங்களும் சரின்னு அமைதியாக வந்துடுறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருமே கூட தியா தரோன்னு எல்லாருமே வராங்க. ஸோ ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து சுடர் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க சாமிக்கு சுடர் கையால். ஸோ அதுக்கு பொருளெல்லாம் வேணும்னு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. சுடரும் அங்கே கோயிலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. சுடர் நீங்கே உட்காந்துட்டுரு, நான் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்றாங்க. நானும் உங்கள் கூட வரமான்னு தியாவும் போகிறாங்க. சுடர் தனியாக இருப்பான், இங்கேயே இருங்கன்னாலையும் நானும் வரேன்னு போயிடுறாங்க. தரும் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது விறகு இல்லையே, நான் போய் அங்கே பக்கமாக வரும்போது விறகுலாம் பார்த்தேன், நான் போய் உடச்சிட்டு வரேன் சுடர், நீ இங்கே இரு எங்கேயும் போயிடாதேன்னு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு பொங்கல் வைக்கிற இடம் தானேன்னு அவங்க அங்கேயே இருக்காங்க. எல்லோரும் போனதுக்கப்புறமா புலிக்குட்டியும் வெற்றி அங்கே தேடிட்டு வராங்க. நீ போய் பேசிட்டு வாடா, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சுடர்கிட்ட அவர் வாங்கின எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு சுடர்கிட்ட பேசுகிறாரு. கேப்டன் அங்கிள் அப்படின்னு சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சுடர் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே மகேஷ் சொல்லியிருப்பானே அப்படின்னு. ஆமாம் சுடர், நான் உன்னை வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன், நீ தான் மயக்கத்தில் இருந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா கேப்டன் அப்படின்னு. அதுக்காக தான் வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு. இப்போ உனக்கு உடம்பு ஓகேவா அப்படின்னும். எனக்கு சரியாயிடுச்சு கேப்டன் அப்படின்றாங்க. ஆமாம் இது என்ன கேப்டன் அப்படின்றாங்க. இது உனக்காக நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகேவா அப்படின்றாங்க. என்ன கேப்டன் அங்கிள் அப்படின்றாங்க. இது எல்லாமே உனக்காக தான், இந்தா பிரிச்சுப்பார் அப்படின்றாங்க. சுடர்
வாங்கி பார்க்குறாங்க. ட்ரெஸ் தானே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, உனக்கு பிடிச்ச ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதா பாரு அப்படின்றாங்க. கேப்டன் அங்கிள் சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கிள் எல்லாம் சரிதான், இப்போது எதுக்கு எனக்கு ஜிமிக்கி, அதுவும் தங்கத்தில் நீங்கள் எனக்கு கவரிங்கில் கலர் கலராக நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல, இதுக்கு நிறைய செலவாயிருக்குமே, இது வாங்கின காசுக்கு 100 ரூபா கொடுத்துருந்தா நிறைய ஜிமிக்கி வந்திருக்குல்ல அப்படின்றாங்க. சுடர் நான் கொடுத்தது உனக்கு எப்பயுமே ஞாபகமாக இருக்கணும்ல, இந்த கேப்டன் அங்கிளை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, கவரிங் வாங்கினா கொஞ்ச நாள்லேயே யூஸ் இல்லாமல் தூக்கி போட்டுருவேன், இது நான் வாங்கி கொடுத்தேன்னா நீ எப்பயுமே தொலைக்காமல் பத்திரமா வச்சுப்பேன்ல, அதுக்காக தான் சுடர் உனக்காக வாங்கினேன் அப்படின்றாங்க. அப்படியா கேப்டன், இருந்தாலும் எனக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. எனக்கும் ஜிமிக்கி போடணும்னு ஆசை தான், ஆனால் என் அம்மோ வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு யாருமே இல்லை, என் மாமாவும் என்னை ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கே மாமாவில் முடியறதில்ல, இதில் நான் கோல்டு அதெல்லாம் கேட்க முடியாது இல்லை கேப்டன் அப்படின்றாங்க. சுடர் ஃபீல் பண்ணாத, அதான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, உனக்கு வேணும்னா சொல்லு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேணும்னா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு கேப்டன் அங்கிள் இதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, இப்போ இதுக்கே மாமா என்ன சொல்ல போகிறாரோ தெரியல அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி கிட்ட. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், ஏன்னா உனக்கு நிறைய தடவை நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறப்போ அவங்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சந்தோஷம் தானே பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் நான் தானே கட்டினேன், கையில் வண்டு கடிச்சு, அதனால் இதுவும் அது மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சாதாரணமாக பண்ணியிருக்கேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன் மாமா கிட்ட அவ்வளோலாம் நீ என்னை பெருசாக சொல்லி காட்டிக்காது, என்ன பத்திரமா வச்சுக்கோ அப்படின்றாங்க. சரி கேப்டன் அங்கிள் அப்படின்றாங்க. சுடர் உங்ககிட்ட அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் கேப்டன் அங்கிள், என்ன விஷயம் அப்படின்றாங்க. தன்னுடைய பொண்ணு, நீ தான் என்னுடைய பொண்ணு, நான் உன் அப்பான்னு சொல்கிறதுக்குள்ளேயே அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக தருண், தியா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே வெற்றி இருந்துக்கிட்டு, வாங்க நீங்களா மகேஷோட அங்கிள் தானே நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம், என்ன கேப்டன் அங்கிள் நீங்கள் இங்கே அப்படின்னு இங்கே தருண் கேட்குறாங்க. அப்போ தான் தியா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா எல்லாருமே கேட்கும், சும்மா தான் சுடருக்கு உடம்பு சரியில்லாமல் சரியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இங்கே கோயிலுக்கு வந்தேன், உங்களை பார்த்தேன், அதான் சுடரை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்காரு. அப்படியா அம்மா, இது என்ன சுடர் கையில் அப்படின்றாங்க. அத்தை, கேப்டன் அங்கிள் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு, பார்த்தீங்களா நல்லா இருக்கா பாருங்கள் அத்தை ட்ரெஸ்ஸு, கேப்டன் அங்கிள் எனக்காக தங்கத்தில் நான் எனக்கு பிடிக்குன்றதுக்காக கம்மல் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, அம்மாடியோ தங்க வைக்கிற வேலைக்கு இப்போது இவ்வளோவில் இந்த ஆள் இவ்வளோ பண்ணுறானா, அன்றைக்கி கூட எனக்கு பெரிய வீட்டு பையன் அந்த மகேஷுக்கு பிறந்தநாளுக்கு கூட எதுவும் வாங்கிட்டு வரல, ஆனால் இவர் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுடர் கூட பார்க்கலான்னு அப்படின்னு அங்கேயே பார்த்த உடனே அவங்க வாங்கி அதை வாயம் பொழுதுன்னு பார்த்துட்டு இருக்கவும் சண்முகம் மாற ஆரம்பிச்சிடுறாரு. வெற்றி சொல்ல வந்த விஷயத்தையே சொல்ல முடியாமல் போயிடுது. இப்போது சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறாங்க அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பொங்கல் வச்சதும் சாமி கும்பிட்டு போகலாமே அப்படின்றாங்க. இன்னொரு நாள் வரேன், நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் சண்முகம் வந்த உடனே அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. நானும் அவரை பார்க்கணும்னு இருக்கேன், ஒவ்வொரு தானியமும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சுடருக்காக அவர் இவ்வளோ விஷயம் செய்கிறாரு, தங்கத்துலலாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு, நான் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சேன்னு சண்முகம் வருத்தப்படுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு வெற்றி எப்போ சுடர்கிட்ட விஷயத்த சொல்ல போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி